friends, welcome to Marit Recipe. எப்பயுமே பொதுவா வீட்ல எல்லாம் சிக்கன் 65 இல்லைன்னா சிக்கன் கிரேவி தான் செய்வாங்க. ஆனா எங்க வீட்ல ஒரு நாள் சிக்கன் வச்சு ஒரு பேட்டி மாதிரி செஞ்சாங்க. அது நம்ம பர்கர்ல வச்சும் சாப்பிடலாம், இல்ல ரைஸோடையும் தொட்டு சாப்பிடலாம், அது கட்லெட் மாதிரியும் சாதா சாப்பிடலாம் சாஸ்ல தொட்டு. அந்த சிக்கன் பேட்டி எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் பேட்டி செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் சிக்கன் 1/4 கிலோ வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சிக்கன் பேட்டி செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கனே வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்க முடியும். எலும்பு இருந்தால் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்புறம் 2 உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு நான் இப்படி மசிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பாயில் ஆகி இருக்கணும், தோல் நீக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கொடை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்க போகிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகுத்தூள், இது 2 எல்லாத்தையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் இல்லது 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கோங்க, ஒரு புளிப்பு சுவைக்காக. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வடை மாவு பிசைகிற மாதிரி தான் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இது நமக்கு தேவைப்படுறப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் நம்ம வடை மாவு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கையில் எண்ணெய் தடவிட்டு இப்போ இதை வந்து நான் ரவுண்டாக தட்டி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேவைப்படுதோ அதே ஷேப்பில் நீங்களும் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் அளவு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1 முட்டையை வந்து ஒரு கப்பில் போட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. நம்ம ஆம்லேட்டு கலக்கிற மாதிரி நல்லா கலக்கிடுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டியை இந்த முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா இது எதுக்காகனா மொறுமொறுன்னு வர்றதுக்காக தான். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் பேட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வரணும். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா சிக்கன் பேட்டியும் பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் பேட்டி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் பர்கர் கூடயும் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம வெறுவாயில் சாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.